தருமபுரிக்கு ஃபேமஸான ஒகேனக்கல் தான் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து போர்டு வச்சுருக்காங்க, ஒயிட் எலிமெண்ட் கிராசிங் வெஹிக்கல் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம வந்து பரிசலில் வந்து போக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பரிசல் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. இந்த பரிசல் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 70 kg வருமா. ஸோ 70 kg பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக தூக்கிட்டு போகிறாரு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடா. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவா. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் தான். மீன் வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறாங்க. நீங்களே என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும்போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வாழ்வான் சேனல். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் டே லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டே 2. நேற்று தருமபுரியில் இருந்த மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னங்க போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு ஃபேமஸான ஒகேனக்கல் தான் போக போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் வந்து தருமபுரியில் எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ தருமபுரி மெயின் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ஒரு 50 kilometers வரும். ஒரு 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒகேனக்கல்லே கூட ரூம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் தருமபுரியிலே ரூம் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரியிலே வந்து 2 days ரூம் எடுத்துருக்கோம். ஸோ நேற்று வந்து தருமபுரியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அதே ரூமில் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒகேனக்கல்லே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒகேனக்கல் மட்டும்தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒகேனக்கல்லில் கூட ரூம் எடுத்துக்கலாம். அங்கேயே நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. அங்கே ஒகேனக்கல்லில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 day தேவைப்படும். இன்னும் ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 12 kilometers இருக்குது. இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 20 rupees வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு 12 kilometers இருக்குது இன்னும் ஒகேனக்கல். நைட் டைமில் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். டே டைமில் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அனிமல்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறேன். 2 பக்கமும் ஃபுல்லாக வந்து முள்வேலி போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லையா, அனிமல்ஸை எப்போ எப்படி வேணால் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometer அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10 kilometer ஃபுல்லாகவே ஹில்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒகேனக்கல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 kilometer இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து போர்டு வச்சுருக்காங்க, ஒயிட் எலிமெண்ட் கிராசிங் வெஹிக்கல் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வருமா. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க, அது எப்போ வேணால் குறுக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்தால் நல்லாயிருக்கும், பார்த்துட்டு போகலாம். அனிமல்லாம் என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா மானோ யானை அந்த மாதிரி தான் வரும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்லாம் அவ்வளோ அப்படி இல்லை. நம்ம அதுங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுங்க நம்மளை எதுவும் பண்ணாது. ஸோ வந்தால் கூட நம்ம ஓரமாக நின்றோன்னா அவங்க பாட்டும் ஓரமாக போயிடுவாங்க. எல்லா அனிமல்ஸ் வந்துச்சா நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்துட்டோம். ஒகேனக்கல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் உள்ள ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வீக் டேஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருக்காது அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங்கு. ஸோ பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணால் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். முன்னாடி போய் வேறு எங்கேயாவது பார்க்கிங் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். லாட்ஜ் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜ் இருக்குது. நம்ம ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. பே அண்ட் யூஸ் பார்க்கிங் சொல்லிட்டு போர்டு இருக்குது. அதான் யாரும் காசு கேட்க வரல. பார்க்கலாம். சிறுவர்கள் பூங்கா, இங்கே ஒரு பார்க் கூட இருக்குது. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ். அதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம மீன் எடுத்து கொடுத்தோன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க சாப்பாடோடு சேர்த்து. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசல் சவாரி தான். இந்த பரிசல் சவாரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் தான். ஒரு தட்டு மாதிரி வந்து ஒரு போட் இருக்கும். ஸோ அதில் நம்ம உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் ஒன்றுக்கும் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க உள்ளே போய் ஒகேனக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கர் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ லாக்கர் வந்து 25 rupees வாங்குறாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பரிசல் போகிறதுக்கும் மசாஜ் போகிறதுக்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஃபுல் மசாஜ் பார்த்தீங்கன்னா 400 rupees தான். ஸோ அதாவது பேசி கீசி ஒரு 200 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு வரலாம். பரிசலும் பார்த்தீங்கன்னா 1500 வாங்குறாங்க. ஸோ 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசல் வந்து 1500 ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்க்கிங் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளுக்குன்னா 1000 வரைக்கும் இறக்கிட்டு வந்தால் நம்ம பரிசல் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கோட வந்து போகிறோம். மொத்தமாக 8 members பார்த்தீங்கன்னா 2 பரிசல் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு பரிசலுக்கு வந்து 1500.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரணுமா, 1 hour வந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு வரணுமா. ஸோ அதுக்கு ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2000 rupees ஒரு பர்சலுக்கு 4 பேர் போய்க்கலாம். ஸோ ஈச் வந்து 500 rupees அப்படின்ற மாதிரி கணக்கு வருது. கைஸ் நம்ம வந்து பரிசலில் வந்து போக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பரிசல் ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ 4 பேர் ஒரு பரிசலில் போக போகிறோம். இந்த பரிசல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஹாய். ஆமாம் ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசல் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து இப்படி போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பரிசலில் நம்ம போய்க்கலாம். ஸோ பார்க்கலாம் கைஸ். இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கள் ஏரியாவிலே ஒரு ஆளை மீட் பண்ணி அவங்க கூட வந்து கம்பைன் பண்ணி இப்போ நம்ம பரிசலில் போயிட்டுருக்கோம். எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. இந்த இடத்துல வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே ஸ்நாக்ஸ்லாம் கூட எல்லாம் இருக்குது, வேணால் நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுனாக போகணும். ஸோ டவுனாக போயிட்டு இந்த பர்சல் பாருங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ வெயிட்டான பர்சல் சிங்கிளாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து கீழே கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ போய் பார்க்கலாம். இங்கே எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்க ஒரு எவ்வளோ பெரிய பர்சல் ஒத்தால கஷ்டப்பட்டு தூக்கி போயிட்டுருக்காரு இவ்வளோ டவுனில். இது ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு கூட பரவாயில்ல, ஏறுறதுலாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். இந்த பரிசல் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 70 kg வருமா. ஸோ 70 kg பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக தூக்கிட்டு போகிறாரு. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பரிசல் சவாரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் கொட்டுமா. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால அந்த தண்ணி வரது இல்லையா இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடா. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவா. ஸோ 2 ஸ்டேட் பார்டர் வந்து கிராஸ் ஆகிற இடம் இது. பரவாயில்ல கொஞ்சம் தான் சுற்றுங்கண்ணா. வீர விளையாட்டு தேவையா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போட் ஷாப் இருக்குது. ஸோ நம்ம வேணால் ஸ்நாக்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். 5 rupees தான் வந்து எக்ஸ்ட்ரா சேல் பண்ணுறாங்க. இப்போ 10 ரூபா ஒரு பாக்கெட்னா ஸோ 15 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. பரிசலில் வந்து நம்மளை ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கலாமா. ஜெனரலாக அந்த 5500 மட்டுமே கொடுத்து வந்தோன்னா நம்ம குளிக்கிறதுக்குலாம் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் கிடையாது, வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஒரு பர்சலுக்கு ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் இவங்க வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் குளிக்கலாம். ஸோ இல்லைனா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அங்கேயும் போய் குளிக்க விடுவோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்று கர்நாடகா ஏரியாவாம். ஸோ கர்நாடகாலேருந்து வந்து வரவங்க டூரிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து பரிசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும். இங்கே ஸ்டார்ட் பண்ண அப்படியே வாட்டர் ஃபால் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். தண்ணி வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்குது. பட் வாட்டர் ஃப்ளோ வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம நவரணும்னு அவசியமே இல்லை. தண்ணி அப்படியே போட்டு அதுவே நான் வந்துட்டே இருக்குது. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வந்து அவங்க பர்சல் தூக்கிட்டு வராங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா. ஸோ அதில் வந்து ஒரு 1 hour குளிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க விட மாட்டாங்க. ஸோ அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டைமுக்காக தான் அந்த காசு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா சினி ஃபால்ஸ் போகிற வழி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க.
இந்த மாதிரி போட்டிங் வந்தால் மட்டும் தான் இங்கே குளிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீனி வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் அங்கே போகுது. நம்ம பரிசலில் பார்க்குறோன்னா ஸோ அங்கே வரை போகுது. கீழேலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பரிசல் இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ வேணும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 rupees வாங்குறாங்க. ஸோ நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா செமையாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே தொப்பு அடிச்சுட்டு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால செம்மையாக வாழ்கிறோம். கேட்ரிங் அக்கறைக்கில் பார்த்தோம்னா நியூ ஃப்ரெண்ட்ஸு இப்போ ரொம்ப சென்னை தான் லீவ்க்காக வந்திருக்காங்க. மசாலா பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் மசாலா ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. நம்ம மீன் வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக் குளிக்கிற இடம். ஸோ போட்டிங்லாம் போகாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே குளிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஸோ அங்கேயே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் இதாக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் 20 rupees சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜுன்ற ஏரியா தான் வந்திருக்கோம். இங்கே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக வந்து 20 rupees வாங்குறாங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே குளிக்கிறாங்க. நம்ம வந்து பரிசல் போனோம் இல்லையா, அங்கேயே வந்து குளிச்சிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறாங்க. ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சிலவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees கூட வாங்குறாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. மெக்கானிக்கெல்லாம் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நெகோஷியபிள் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல குளிக்கிறதுக்கு அப்புறம் இங்கே கூட வாங்கிக்கலாம். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். ஸோ ஆயில் மசாஜுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கூட வரலாம். ஸோ அது நீங்கள் பேசுகிறது தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு சாப்பாடு. ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். ஸோ சமைச்சு அவங்க சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிலோவுக்கு. ஸோ கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் கணக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது, நெகோஷியபிள் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஸோ அது வந்து 4 பேர் வரைக்கும் போகலாம் ஒரு பரிசலில். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். எனக்கு 1.5 மணி நேரம் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை எனக்கு அங்கே நின்று குளிக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறாங்க. அதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பரிசலுக்கு ஒரு 500 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. 700 ரூபா கேட்குறாங்க, நீங்கள் பேசி 500 ரூபா கொடுக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து நீங்கள் பேசுகிறதா தான் இருக்குது. எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. எல்லாமே இங்கே நெகோஷியபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் பேசணும். பேசி நீங்கள் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி நீங்கள் கம்மி பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தான் பேசி கம்மி பண்ணணும். ஓகே காசு, நம்ம தருமபுரி எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி போய் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டே பை டே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோன்னு சொல்லிட்டு அதில் என்ன ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமையை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.